வேட்டையனுடைய மனசுல சாங் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. சாங் கேட்க கொலை வைப்பாக இருக்குது. இந்த பாட்டோட ப்ரோமோ வந்தோடனே நான் இந்த பாட்டை கேட்கறதுக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேன். நான் எதிர்பார்த்ததை விடவே இந்த பாட்டு வேறு லெவலில் இருக்குது. அதுலேயும் நம்ம தலைவர் ஐயோ அவரெல்லாம் வேறு லெவலுங்க. அந்த மனுஷனுக்கு இந்த டிசம்பர் வந்தால் 74 வயசாக போகுது. ஆனால் எங்கேயுமே அவர் அப்படி பார்த்தா தெரியவே இல்லை. மனுஷன் பயங்கர எனர்ஜியாக இருக்கார். அதுலேயும் இந்த பாட்டு முடியும் போது லாஸ்ட் ஒரு 20 செகண்ட் அந்த சேரில் உட்காந்து ஒரு எனர்ஜியோட ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் பாருங்க. எனக்கு அதை பார்க்கும்போது வின்டேஜ் ரஜினி சாரை பார்க்குற ஒரு ஃபீல் இருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கும் அப்படி இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் இந்த பாட்டை கேட்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கிட்டையுமே எனக்கு ஒரு பெரிய ரெக்வஸ்ட்டு, நீங்கள் இந்த பாட்டை கேட்குறீங்கன்னா பாட்டை கேட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைனா நல்லா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. ஆனால் ரஜினி சாரை மட்டும் தயவு செஞ்சு திட்டாதீங்க. அந்த மனுஷன் 74 வயசில் இப்படி உயிரை கொடுத்து நடிச்சிட்டு இருக்காரு. இன்னும் அந்த டாப் பொசிஷனை அப்படியே தக்க வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த வயசில் இந்த மாதிரியான ஒரு ஓப்பனிங்லாம் எந்த ஆக்டருக்கும் வேர்ல்டில் கிடைக்கவே கிடைக்காது. அந்த மனுஷன் இன்னமும் இதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காருன்னா அதுக்கு காரணம் மக்கள் அவர் மேலே வச்சிருக்க அன்பும் பாசமும் தான். தயவு செஞ்சு அதை எந்த விதத்துலையும் வந்து கெடுத்துட வேண்டாம். நம்ம இந்தியன் சினிமாவோட ஒரு ப்ரைட் அவர், கண்டிப்பாக அவரை நம்ம கொண்டாடணும். அண்ட் இந்த சாங்கில் அனிருத் ஒரு பெரிய மேஜிக் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். அனிருத்தோட மியூசிக் வந்து இந்த சாங்கில் தெரிக்க விட்டார். அதே மாதிரி சூப்பர் சுப்புவோடைய லிரிக்ஸும் வேறு லெவலு. அண்ட் மலேசியா வாசுதேவன் சாரோடைய வாய்ஸையும் இவங்க ஏஐயில் பயங்கர பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுவும் இந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி செம்ம ஆப்டடாக இருக்குது. பாட்டே பார்க்க பயங்கர கலர்ஃபுல்லாகவும் செம்ம எனர்ஜியாகவும் இருக்குது. தலைவரும் அதுக்கு ஏற்ற மாதிரி செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது எப்படி இந்த மனுஷனுக்கு மட்டும் எல்லாமே இப்படி அமையுதுன்னு தெரில. ஏன்னா வேட்டையன் படம் ஆரம்பிக்கும் போது படத்துக்கு ஒன்றும் பெரிய ஹைப்பெல்லாம் கிடையாது. ஆனால் ஒரே பாட்டில் படத்தோட ஹைப்பை பீக் லெவலுக்கு ஏற்றிட்டு போயிடுறாரு. அதுக்கு காரணம் வந்து அனிருத் தான். இருந்தாலும் அந்த காம்போ வந்து அமையணும்ல. அந்த காம்போ வந்து ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றை விட ஒன்று வந்து பெட்டராக தான் போயிட்டே இருக்குது. ஜெயிலரோட ஹுக்கும் வந்து வேறு ஜானர்னா, இங்கே மனசுலாயோ அப்படியே வேறு ஜானரு. நீங்கள் அப்படியே ஒரு கேரளா சாங் பார்த்த ஃபீலை உங்களுக்கு மனசுலாயோ சாங் கொடுக்கும். நான் இந்த சாங்கை வந்து ஃபஸ்ட் டைம் கேட்டோடனே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்ட் ஆகிட்டேன். பாட்டில் வந்து எல்லாமே வேறு லெவலில் லிரிக்ஸு, மியூசிக்கு, அந்த கலர்ஃபுல்லான அந்த ஒரு செட்டு, தலைவரோட பர்ஃபார்மன்ஸு எல்லாமே வேறு லெவலு. டோட்டலாகவே இந்த சாங்கை ஒரு வைப் மெட்டீரியல்னே சொல்லிடலாம். அனிருத் இன்னொரு முறை ப்ரூவ் பண்ணியிருக்காரு அவருக்கு ஏன் இவ்வளோ ஃபேன்ஸுங்கிறத. ஸோ ஃபைனலாக லைக்கா உண்மையிலே ரொம்ப பாவம், பல அடி வாங்கிட்டாங்க. அவங்க கடைசியாக நம்பியிருக்கிறது ஆர்கே அண்ட் ஏகே இவங்க 2 பேரையும் மட்டும்தான். இவங்க 2 பேரோட படத்துக்கு ஹைப் ஏற்ற வேண்டிய வேலை அனிருத்தோடது. ஸோ கண்டிப்பாக விடாமுயற்சி அண்ட் வேட்டையன் இந்த 2 படத்தோட சாங்குமே கேட்க பேங்கராக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி வேட்டையனில் மனசுலாய சாங்லேயே அனிருத் ப்ரூவ் பண்ணிட்டாரு. தலைவருக்கு எப்படின்னா அடுத்து தலைக்கு ஃபேன் பாய் சம்பவம் வேறு. கண்டிப்பாக விடாமுயற்சியோட ஃபர்ஸ்ட் சிங்கிளும் வேறு லெவலில் இருக்கும்னு நம்ம நம்பலாம். நான் இப்படி பேசுகிறதுலே தெரிஞ்சிருக்கோம் எனக்கு இந்த சாங் எவ்வளோ பிடிச்சிருக்குங்கிறது. கண்டிப்பாக எனக்கு இந்த சாங் வேறு லெவலில் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.